ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்போ வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி வருதுங்க. இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி நடந்தாலுமே அதுக்கான தாக்கமானது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. அதாவது சூரியன் பூமிக்கும் இடையில சந்திரன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடுங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கத்தின் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது கூடவே இந்த சூரிய கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது, எந்த டைம்ல தெரியும், எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கறத பத்தியும் நாம அந்த நாள்ல எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரப்பத்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து போகிறத தான் நாம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோங்க. அந்த டைம்ல சூரியனோட ஒளியை சந்திரன் தற்காலிகமா மறைச்சு வைக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2025 வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த சந்திர கிரகணம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா இந்திய டைம் படி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. நம்ம நாட்டோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதியானமா 2 மணி 20 நிமிஷத்துல தொடங்கி சாயந்தரமா 6 மணி 13 நிமிஷம் வரைக்குமே இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சூரிய கிரகணம். இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவின் வடக்கு பகுதியிலையும் தெரியுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட நிறைய நாடுகளில் தெரியும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தெரியாதுங்க. இருந்தாலும் இந்த வானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்காக சோசியல் மீடியா மூலமாக ரொம்பவே தெளிவாக பார்க்கலாங்க. ஏன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவாங்க. அதுக்காக ரொம்பவே எஃபெக்ட் போட்டும் வச்சிருக்காங்க இந்த சூரிய கிரகணத்தை மக்கள் எல்லாருமே பார்க்கறதுக்காக. அதனால இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால நேரடியா பார்க்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நேரத்துல நாம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பரிகாரம் இது மாதிரியான விஷயத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தோட கதிர்கள் தாக்காம இருக்கிறதுக்காக உணவுப் பொருட்கள் மீது நம்ம தர்பப்பிள்ளை போட்டு வைக்கணுங்க. கண்டிப்பா இது நம்மளுடைய வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல நம்ம ஃபர்ஸ்டே சமைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமா பாத்தீங்கன்னா தீட்டாகிடுங்க. இந்த தர்பப்பிள்ளை போட்டு வைக்கிறது மூலமா தீட்டு எதுவுமே ஏற்படாது. நாம அதுக்கப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் ஆகாதுங்க. தண்ணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீட்டு இல்லைங்க. இருந்தாலுமே கூட நம்முடைய மனநிறைவுக்காக நம்ம தர்பப்பிள்ளை தண்ணி மேலையும் போட்டு வச்சுக்கலாம். இந்த தர்பப்பில் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிக்சர்ல தாங்க இருக்கும். இந்த தர்பப்பில் நிறைய இடத்துல கிடைக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய ரோட் சைடு இல்லைன்னா குளம், ஏரி இந்த மாதிரியான இடத்துல இருக்குங்க, நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா கடையில கூட நீங்க தர்பப்பில் அப்படின்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்துல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கலாங்க. சூரிய மந்திரமான ஆதித்ய கிரகத்தையும் சிவபுராணத்தையும் இது மாதிரி எல்லாம் சொல்லி கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த கிரகண நேரத்துல நாம இது மாதிரியான வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. இது மாதிரியே மந்திரங்களை சொல்ல தெரியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்த மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. சூரியன், பூமி, நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற இந்த சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனை இது எல்லாமே ஒண்ணு சேர்ற நேரமாவும் இருக்குங்க. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடுறதும் மந்திரத்தை சொல்லி வழிபடுறதும் மூலியமா பாத்தீங்கன்னா சாதாரண டைம்ல நாம சாமி கும்பிடுறதை விட இந்த டைம்ல கூடுதல் பலன்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தண்ணியில கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணும் கலந்து குளிச்சோம் அப்படின்னா கிரகணத்தால ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததா அப்படின்னா அதெல்லாம் கூட அழிஞ்சிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நாம வீட்டுல விளக்கேற்றி வச்சு சுவாமியை வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரத கூட வழக்கம் வச்சிருக்காங்க. இது மாதிரி கோயிலுக்கு போய் கூட நம்ம சாமி கும்பிட்டு வரலாங்க. அதுவுமே நல்லதுதான். அப்ப இது மாதிரியான விஷயத்தை நம்ம கண்டிப்பா மறக்காம செய்யணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் பாத்திரலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா கிரகண அலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குங்க. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகள், பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியிலவே கண்டிப்பா போகவே கூடாதுங்க. ஒருவேளை இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் வெளியில போங்க. அப்பயும் நீங்க வெளியில போறப்ப இந்த கிரகண ஒளி உங்க மேல படாத மாதிரி கொடை இல்லைன்னா ஏதாவது டவல் இது மாதிரிலாம் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்துல நாம சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமா அந்த டைம்ல நம்ம சாப்பிடவும் கூடாது. சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க நம்ம சாப்பிடணும். பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. ஏன்னா உங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. ஏதாவது லைட் ஃபுட்டை எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஏதாவது குடிக்கலாம். இதுவுமே உங்களால முடியாத பட்சத்துல தாங்க. முடியும் அப்படின்னா நீங்க சாப்பிடாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கிரகணம் ஒரு 4 மணி நேரத்துக்கு தான்.
அதனால பார்த்தீங்கன்னா உங்களால் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கலாங்க. இது கூடவே நான்வெஜ் சாப்பிட்றதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செரிமான கோளாறுகள் ஏதாவது வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் பிரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் பார்த்தீங்கன்னா கத்தி, ஊசி, கத்திரிக்கோல் இல்லை வேற ஏதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருளை கையில் வச்சிருக்க கூடாதுங்க. அந்த நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசவும் கூடாதுங்க. இந்த கிரகணத்தை வந்து நம்ம வெறும் கண்ணாலையும் பார்க்கக்கூடாது. அது ரொம்பவே ஆபத்துங்க. இந்த சூரிய கிரகணம் வந்து நம்ம நாட்டில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த கிரகண நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நீங்களா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கிரகண நேரம் வந்து இயற்கையாகவே நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது மனிதனோட வாழ்க்கையில வந்து குறிப்பிட்ட சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடை வந்து பூமியில விளையாடுறதாங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 கிரகணம் வந்து வருங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியது தாங்க இந்த ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம். அப்போ இந்த சூரிய கிரகணத்தால 12 ராசிகளுக்குமே பலவிதமான மாற்றங்கள், தாக்கம் இதெல்லாமே இருக்குங்க. அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சூரியன் லாபஸ்தானத்துல வந்து அமர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமா இருக்குங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு திடீர்னு பண வரவெல்லாம் உண்டாகுங்க. அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா செல்வாக்கும் அதிகமாகும். ஏற்கனவே நீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் எல்லாமே எதிர்பார்க்காத நேரத்தை உங்களுக்கு வசூலாகி இந்த டைம்ல வந்து ஒரு பாசிட்டிவான இன்கமா தாங்க கிடைக்க போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து பண விஷயத்துல வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கக்கூடியவங்க. யாருக்கிட்ட எந்த ஒரு பணம் வாங்கினாலும் அதுல வந்து கரெக்டா வரவு செலவு வந்து வச்சுக்கிறவங்களும் இவங்க தாங்க. இந்த கிரகணம் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா விற்காம இருந்த சொத்து எல்லாமே இந்த டைம்ல நீங்க வித்துட்டு பழைய கடன்ல அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குதுங்க. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து ஒரு வழியா எல்லா கடனும் முடிஞ்சதுடா சாமி அப்படின்னு சொல்லி உட்கார்ற பெருமூச்சு விட்டு தாங்க நீங்க இருப்பீங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் வந்து தள்ளி போகுது அப்படின்னு தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே திருமணம் ஆகக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களா இருந்தாலும் சரிங்க, திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல வந்து அதெல்லாம் தானே நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க அதிகமா. அது மட்டும் இல்லைங்க, கல்யாண வரன் அப்படிங்கிறது அதுவா தேடி வரப்போகுது உங்களை தேடி. அதனால இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி நீங்க திருமண பேச்சுவார்த்தையில எடுக்கலாங்க. எல்லாமே சக்சஸா முடிக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஆகிற வாய்ப்பு கூட இருக்குது. இன்னும் ஒரு சிலர் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. ரொம்ப நாள் கனவு வந்து இப்ப நிறைவேறவும் போகுது. அப்ப அடிக்கடி உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க, இல்ல பிரார்த்தனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே இந்த டைம்ல நீங்க வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுலயும் குறிப்பா குலதெய்வ கோயிலுக்கு நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இந்த டைம்ல நீங்க நிறைவேற்றிடலாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாகவும் நீங்க வந்து வேண்டுதலை வந்து செய்யறது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரட்டிப்பு பலனா கிடைக்குங்க. உங்க ராசிநாதனான சுக்கிரன் இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்க போறாரு. அதுல இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து ஆளுமை தன்மை அப்படிங்கிறது அதிகமாகுங்க. ஏற்கனவே நீங்க வந்து நிர்வாகத்தன்மை கொண்டவங்களா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 10 பேர் நீங்க நிர்வாகம் செய்யற இடத்துல 100 பேரை கூட வச்சு நீங்க நிர்வாகம் செய்யற ஆளுமை திறமை உங்களுக்கு உருவாகுங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இல்ல வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை வந்து மதிப்பாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா புதிய நிறைய வாய்ப்புகளும் தேடி வர போகுதுங்க. இதுவே ஆபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற ரிஷப ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சிருந்தோம், பாசிட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படின்னா இந்த டைம் வந்து அதுவும் கூட நடக்க போகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் நடக்க போகுதுங்க. அதனால நீங்க எதிர்பார்க்காத லாபம் அப்படிங்கிறது இந்த டைம்ல கண்டிப்பா உண்டுங்க. உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லைன்னா வேலையாட்கள் மூலமா பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாமே சரியாகிடுங்க. வியாபாரத்துல அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய லாபமே உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த பணத்தை வந்து நீங்க எதிராவது சேவிங்ஸ் பண்றது இல்ல இன்வெஸ்ட் பண்றது இது மாதிரிலாம் செய்யலாங்க. இல்ல இந்த பணத்தை மூலியமா நீங்க வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது இது மாதிரிலாம் செய்யறது மூலமா இன்னுமே இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு பேர்லாம் கிடைக்க போகுதுங்க. எவ்வளவு வேலையா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சீக்கிரமா குறிப்பிட்ட டைமுக்குள்ள செஞ்சு முடிக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே புதுசா உத்தியோகம் வந்து இடமாற்றம் இல்லைன்னா உயர் பதவி இதெல்லாம் கூட கிடைக்குங்க. அதுவும் அதிக சம்பளத்துடன் கூடிய உயர் பதவி எல்லாம் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அன்பு அந்யோன்யம் இது எல்லாமே அதிகமாகுங்க. இதுவே சகோதர சகோதரிகள் வகையில பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருந்து வந்த மன கஷ்டம் சங்கடங்கள் இது எல்லாமே சரியாகி இந்த மாதம் வந்து ரொம்பவே ஒற்றுமையாவே இருக்க போறீங்க. படிக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா படிக்கணுங்க. நீங்க அப்படி படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அப்ப இந்த சூரிய கிரகணத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் தாங்க நடக்க போகுது. இந்த டைம் வந்து உங்களுக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து மனதார வழிபட்டீங்கன்னாவே போதுங்க. இது கூடவே பேரிச்சம்பழம் வந்து நீங்க தானமா கொடுக்கலாம். நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ சிவன் கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே சிவபெருமான் கோவில்ல வந்து நீங்க ஏதாவது பொருட்களை தானமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான
சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.